அனைவருக்கும் வணக்கங்க. தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாகவே அமையப் போகுதுங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே நல்லதாகவே நடக்க போகுது. உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில், வியாபாரம், வீடு கட்டும் முயற்சி இது மாதிரி ஏதாவது நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றாறு போலவே அமைய போகுதுங்க. அதற்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, வழிபட வேண்டிய தெய்வங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் படிப்படியாக இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி, அதாவது காலையில் 8:42 மணிக்கு சதயம் நட்சத்திரத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. கடகத்தில் சூரியன் வரக்கூடிய நாளே சித்திரை 1 அப்படின்னு சொல்கிறாங்க. விசுவாச ஆண்டு நிறைவடைந்து பராபவ ஆண்டு அடியெடுத்து வைக்குதாங்க சித்திரை 1. அது மட்டும் இல்லாமல் 12 ராசிகளுக்கும் கிரக நிலைகள் அடிப்படையில் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கடக ராசின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ல் கேது 8ல் ராகு இருக்கிறதுனால மன அழுத்தம் ஏற்பட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க. வயிறில் தொந்தரவு, அசிடிட்டி, கழிவு பாதையில் பிரச்சனை இது மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் நல்லதுங்க. வயிறு தொடர்பான பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உரிய மருத்துவ ஆலோசனை பெற்று உடம்பை நல்லது பண்ணிக்கோங்க. சரியான நேரத்தில் பூச்சி மருந்துகள் எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் சனி அஷ்டமத்தில் இருந்து விலகி இருக்கிறாருங்க. ராகு 8ல் இருப்பது திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்காரு. ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளே நடக்கும் காலகட்டமாக இருக்குங்க. நல்ல பொறுப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிறையவே இருக்குது. பெரிய பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகாரமும் கிடைக்க போகுதுங்க. ஏற்றம் ஏற்பட்ட காலகட்டம், உத்தியோகத்தில் அனுகூலம் இது மாதிரி தொடர்ந்து நிறைய நன்மைகள் உங்களுக்கு வரப்போகுது. பிள்ளைகள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் நிறைய ஏற்பட போகுதுங்க. பிள்ளைகளுக்கு திருமண யோகமும் உண்டாக போகுது. அவர்களுடைய படிப்பு, தொழிலில் நல்ல ஏற்றமும் நடக்க போகுதுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வரவுகள் உண்டாக போகுது. இடம் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், மனை மாற்றம் இது மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுதுங்க. முதுகு தண்டுவடத்தில் பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதனால கவனமாக இருந்துக்கோங்க. அமரும்போது, படிக்கட்டில் செல்லும் போதும், குளிக்கும் போதும் இது மாதிரி விஷயங்கள்லாம் மிகுந்த கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. நிறைய தண்ணீர் குடிங்க, மன அழுத்தம் வச்சுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்க போகுதுங்க. பெற்றோர், பெரியோர் அது மாதிரி அவங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. வாகனங்கள் வாங்கும்போது யோகம் உங்களுக்கு நிறைய இருக்குது. சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு வரப்போகுது. வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தைகளை உங்களுக்கு பயன்படுத்துவது மிக மிக நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா புத்தி கூர்மை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரப்போகுதுங்க. இல்லத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. அசையா சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு வரப்போகுதுங்க. புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்க போது. உங்களை தேடி நல்ல செய்திகள் வந்து சேரப்போகுது. ஆளுமை திறன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுதுங்க வரக்கூடிய நாட்களில். பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வெளியூர், வெளிநாட்டில் உயர்கல்வி படிப்புக்கு ஏற்றாற் போல் அமைய போகுது. அவங்களுக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயமே உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. தொட்ட காரியங்கள் உங்களுக்கு எல்லாமே அற்புதமாகவே அமைய போகுது. வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க. கடக ராசியினர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காளஹஸ்தி சென்று வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நினைச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே அமைய போகுதுங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், ராகு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி, தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், அயன சயனை போகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு என கிரகங்கள் உங்களை சுற்றி வளம் வந்துட்டு இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா
எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் பொறுமையுடனும் தைரியத்துடன் ஈடுபடுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை எதுவுமே செய்ய மாட்டீங்க. நீங்கள் எதிலும் ஈடுபடுவதற்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பீங்க. தெய்வ சிந்தனை அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது. பெற்றோர்களை மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயரப்போகுது. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்க போகுதுங்க. வெற்றிகள் வந்து குவிய போகுது. அது மட்டும் இல்லாமல் தோல்வி அடையும் என்று நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே வெற்றியாக போகுதுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் நட்பு வட்டாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது. அவங்க மூலமாக உங்களுக்கு ஆதரவும் கிடைக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த அக்கறையாக இருப்பது நல்லது. புதிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா உயர்ந்தவர்களோட உதவிகளை பெற்று உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையில் குறிப்பிட்ட இலக்கை அடைய போகிறீங்க. சுறுசுறுப்பாக உழைப்பீர்கள். இழந்த சுக சௌகரியங்களை திரும்பவும் பெறுவீர்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா முக்கியமானவர்களிடம் கவனமாக பேசுங்க. தீயோரிடமிருந்து விலகி இருப்பது மிக மிக நல்லது. கூடா நட்பு போராய் முடியும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப சில வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்குது உங்களுக்கு நடக்கவிருக்கும் சில காரியங்கள். அறிவிலும் சரி ஆற்றலிலும் சரி சிறப்படைய உங்களை செய்ய போகுதுங்க வரக்கூடிய நாட்கள். உங்களுடைய இல்லத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுது. அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்தடைய போகுதுங்க. உங்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்கடிக்க போகுது. உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்க போகுதுங்க. அதிகாரம் செய்யும் பதவிகளில் நீங்கள் உட்கார போகிறீங்க. பிள்ளைகளை வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் குல தெய்வ வழிபாட்டினையும் நீங்கள் கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உங்களுக்கு எதிராக போடப்பட்டு இருந்த வழக்குகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுதுங்க. ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா உயர்ந்தோரை சந்தித்து அவர்களின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களின் ஆன்மீகம் பலம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க புராண இதிகாசங்களை நுணுக்கமாக கற்பீர்கள். உங்களின் பேச்சில் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த சரியான தருணங்களும் அமைய போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறனும் அதிகமாக போகுது. உங்களுக்கு தனி மரியாதையும் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு கிடைக்க போகுது. வருமானம் உங்களுக்கு நன்றாகவே இருக்குங்க வரக்கூடிய நாட்களில். இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சக ஊழியர்களுடன் சுமூக நிலை தொடர்பான உங்களின் வேலைகள் குறித்த காலத்திற்குள் முடிய போகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பிறரிடம் நன்கு பேசும்பொழுது யோசித்து பேசுவது மிக மிக நல்லது. போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் அவற்றை சமாளிப்பீர்கள். உங்களுடைய சமயோஜித புத்தியால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி கொள்ளாமல் தப்பித்து கொள்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்களையும் சரி புதிய சந்தைகளையும் நாடி செல்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாள்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாகவே அமையப்போகுது. நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் தகுந்த நேரத்தில் விதைத்து வளம் பெறவும். அது மட்டும் இல்லாமல் விற்பனை கொஞ்சம் உங்களுக்கு நன்றாகவே இருக்குதுங்க. கால்நடைகளால் விரும்பிய பலனையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களை சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களும் நெருங்கியவர்களும் உதவிகளை செய்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள். உங்களின் கௌரவம் கொஞ்சம் உயரப்போகுதுங்க. சமுதாயத்தில் அந்தஸ்தான பதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா படிப்படியான வளர்ச்சிகளையும் நீங்கள் பெற போகிறீங்க. வருமானம் உங்களுக்கு நன்றாக இருப்பதால் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செஞ்சு மகிழ்வீர்கள். உங்களின் சிந்தனை கொஞ்சம் தெளிவாக இருப்பதால் வெளிப்படையாக செயல்படுவீர்கள். சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைதியை நிலவ போது வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரப்போகுதுங்க. கணவரை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். வீண் விவாதங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது. படிப்பில் பார்த்தீங்கன்னா வெற்றி வாகை சூட போகிறீங்க. உங்களின் ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் அதிகரிக்க போகுது. பெற்றோரால் உங்களின் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க.
அது மட்டும் இல்லாமல் நல்ல அறிமுகம் கிடைக்கப் பெற்று முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாக போகுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்கப் போகுது, அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.